சேர்ந்து வாழ போறீங்களா இல்லையா? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாம தான் காவி என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டா. அவ கேட்ட டிவோர்ஸ் அவளுக்கு கொடுத்துருங்க. சரி, பார்த்திபன் காவியா 2 பேருக்கும் மியூச்சுவலா டைவர்ஸ் தரேன். கலையாதே கண்ணீர் துளியில் கரையாதே நீ இல்லாமல் இரவே விடியாதே பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன் புன்னகையாலே முகவரி தந்தாயே உயிரே உயிரே பிரியாதே உயிரை தூக்கி எறியாதே உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே நீங்க 2 பேரும் போலாம். ஸ்வீட் கொடு. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. காவியா, இதுவரைக்கும் நீ என் மருமகளா இருந்த. ஆனா இன்னையிலிருந்து எனக்கு மகளா இருப்ப. என் வீட்டுக்கு என்னைக்கும் எப்போ நீ உரிமையோட வரலாம். இனி உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் உடனடியா சீக்கிரமே உன்னை IAS ஆபீசரா பார்க்கணும். பார்த்தி போலாம். போலாமா? கூட்டிட்டு வரமியா? வா. உன்னை பிரிந்து போகையிலே
பார்த்தி ஏய், பார்த்தி, இங்க பாருடா. என்னாச்சா? அப்படியே தண்ணி கொண்டு வாங்க, அப்படியே. போங்க. பார்த்தி, இங்க பாருடா. பார்த்தி. தண்ணி கொடுங்க யாராச்சும் தண்ணி கொடுங்க கொடுங்க, மாமா மாமா பாரு மாமா ஏய், பார்த்தி. ஏய், பார்த்தி. பார்த்தி, இங்க பாருடா. கண்ணை திறந்து பாரு மாமா பார்த்தி. பார்த்தி. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க பார்த்தி. மாமா ஏய், மாமா என்னாச்சு மாமா உனக்கு என்னாச்சா உனக்கு? ஏய், பார்த்தி பார்த்தி பார்த்து சீக்கிரம், சீக்கிரம் சர்ச் பண்ணுவாங்க. சீக்கிரம் வாங்க. தூக்குங்க பொறுமையா பார்த்தி. சீக்கிரம் போலாமா? பார்த்திக்கு அடிபட்டுருச்சுமா பார்த்திக்கு அடிபட்டுருச்சுமா பார்த்திக்கு ஒண்ணு ஆகாதம்மா. பார்த்திய பார்க்கணும் நீ எதுவும் கவலைப்படாத. வா போலாம். மாமா நான் பார்த்திய பார்க்கணுமா பார்க்கணும் ஒரே ஒரு வாட்டி பார்க்கணுமா வேணாம்மா. நீ அங்க போனா தேவி உன்னை பார்க்க விட மாட்டா. இனிமே உனக்கும் பார்த்திபனுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சுமா. இனிமே அவர் யாரோ நீ யாரோ அவர் வீட்டுல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. நீ இனிமே அவரை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. வா போலாம். வா காவியா. ஜீவா சொல்லு காவியா. பார்த்தி இப்ப எப்படி இருக்காரு பரவாயில்ல, பார்த்தி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஈவினிங் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. நான் இப்ப அவரை பார்க்க முடியுமா நீ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனால் அவனை பார்க்க முடியாது. தேவி ரம்யாலாம் அங்கே தான் இருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன், அப்போ வந்து பாரு. சரி ஜீவா அவருக்கு அடிபட்டதுல இருந்து மனசே சரியில்லை. அவரை பார்க்கணும் போல இருக்கு, அதான் கேட்டேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, பார்த்தி வந்ததும் நான் சொல்கிறேன். இதுல அவருக்கான மெடிசன்ஸ் இருக்கு. இது அவருக்கு கரெக்ட் டைமுக்கு கொடுத்துருங்க. இந்தாங்க. வித்தின் 2 daysல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தாலே அவர் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருவாரு. ஓகே டாக்டர். அப்புறம் டெய்லி அவருக்கு ஈவினிங் 2 இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். என் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நர்ஸை நான் ரெகுலரா வர சொல்றேன். ஓகேவா? சரிங்க டாக்டர். ஓகே ஆ சரி நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். ஆ டாக்டர். ஆ உங்க நர்ஸ் எத்தனை மணிக்கு வருவாங்க?
அவங்க அரௌண்ட் ஒரு 5 to 5:30க்கு வந்துடுவாங்க சார். ஆ தேங்க்யூ டாக்டர். ஓகே, நான் வரேன் சார். மணி வேற 5 இன்னும் ஆளை காணுமே. The mobile number you have dialed is currently not reachable. ஃபோன் வேற நாட் ரீச்சபிளா இருக்கு. வருவாளா என்னன்னு தெரியலையே. ஜீவா, எதுக்கு இவ்வளவு அவசரமா மீட் பண்ணணும்னு சொன்ன? பார்த்தியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீ பார்த்தியை பார்க்கணும்னு சொன்னேன்ல, டாக்டர் இப்பதான் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. ஈவினிங் வந்து ஒரு நர்ஸ் அனுப்பி வைக்கிறாங்களாம் இன்ஜெக்ஷன் போறது. நீ அந்த நர்ஸ் கெட்டப்ல வந்தேனா பார்த்தியை பார்த்துட்டு போலாம். ஹே, என்ன நர்ஸ் கெட்டப்பா? என்ன ஜீவா சொல்ற? யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? ஏய், அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீ அந்த நர்ஸ் கெட்டப்ல வா, முகத்தை மறைச்சிக்கிட்டு மாஸ்க் போட்டுட்டு வா, புரியுதா? நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன். மாஸ்கா? சரி. இந்தா, இதுல நர்ஸ் ட்ரெஸ் இருக்கு, மாஸ்க்கும் வச்சிருக்கேன். மாஸ்கை மறக்காம போட்டுட்டு வா. சரி, ஓகே. 5 o'clock. சரி. சரி சரி, நான் வரேன். வந்துடுறேன். ஓகே, பாய். ஹாய், வரட்டா? ஓய், மாஸ்க் எங்க? என்ன மாஸ்க்? மாஸ்க் மாஸ்கா? இரு, போடு. வரட்டா? இரு நான் வரேன். ஏ காவியா, வா. வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? வீட்ல எல்லாருமே இருக்காங்க. ஐயோ, அப்ப நான் மாட்டிப்பேன் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் மாட்டிக்க மாட்டேன், நீ வா, பாத்துக்கலாம். யார் இது? பார்த்தா தெரியல? நர்ஸ். அதான் டாக்டர் சொல்லிட்டு போனாங்கல்ல, பார்த்துக்கு இன்ஜெக்ஷன் போறதுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க தான். நீங்க வாங்க நர்ஸ், போலாம். வாங்க. ஐயோ, இவ வேற இருக்காளே. ரம்யா, நர்ஸ் பார்த்துக்கு இன்ஜெக்ஷன் போறதுக்கு வந்திருக்காங்க. நீ எந்திரிச்சு வெளியே போயிரு. இன்ஜெக்ஷன் தானே போடணும், அதுக்கு எதுக்கு நான் வெளியில போகணும்? காவியா எப்படி இன்ஜெக்ஷன் போடுவா? எப்படி சமாளிப்பா? போச்சு, நல்லா மாட்டினா. என்னம்மா, இன்ஜெக்ஷன் போட்டியா? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன் மேடம். இன்னொரு இன்ஜெக்ஷன் ½ அன் ஹவர் கழிச்சு போட்டு விடணும். ரம்யா,
இன்விடேஷன் மாடல்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்து விட்டுருக்காங்கம்மா. உனக்கு பிடிச்சத வந்து செலக்ட் பண்றியா? சரிம்மா. சரி வா. என்ன நீ பாடுக்கிறது குத்திட்ட? இன்ஜெக்ஷன் போட சொன்னா போட்டுருவியா? பயப்படாத ஜீவா, நான் ஒன்றும் அவரு கையில போடல, பில்லோல தான் போட்டேன். அப்பாடா, எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சரி, நான் போய் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தி கண் முடிச்சதும் பேசிட்டு இரு. காவியா, பார்த்திகிட்ட பேசிட்டியா? இன்னும் அவரு கண் முழிக்கவே இல்லை ஜீவா. கண் முடிக்கலையா? டாக்டர் சொன்ன நர்ஸ் வந்துட்டு இருக்கேன்னு இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. நீ இங்க இருந்தா மாட்டிப்ப. அவங்க வரதுக்குள்ள நீ போய் ஆகணும். இங்க பாரு, ஒரு 10 நிமிஷத்துல பேசிட்டு வந்துரு. நான் வெளியே வெயிட் பண்றேன். சரி. பார்த்திய பார்த்தா கண் முழிக்கிற மாதிரியே தெரியலையே. இவர் இப்படி இருக்கும்போது நம்மளோட ஃபீலிங்ஸை சொல்றதுக்கு இது சரியான நேரமான்னு தெரியலையே. நம்ம மனசுல இருக்கிறதையெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிடலாம். பார்த்தி, முதல்ல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் மட்டுமே தான் காரணம். உங்க மேல எந்த தவறும் இல்லை. என்ன நீங்க எந்த அளவுக்கு நேசிச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட டைவோர்ஸ் கேட்கும்போது நீங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்பவும் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு தான் உங்களை வருத்திட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் நீங்க ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சீங்க. இப்படி ஒருத்தரை என் வாழ்க்கையில நான் மிஸ் பண்ண விரும்பல. நான் காதலிச்சவனோட சேரணுங்கிறதுக்காக தான் நீங்க எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தீங்க. ஆனா நான் காதலிச்சவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருவேளை அவருக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாலும் அவர் கூட நான் சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டேன். ஆனா இந்த 6 மாசத்துல நீங்க என் மனசை முழுசா மாத்திட்டீங்க. என்னையும் அறியாம நானும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தி. அதுதான் உண்மை. அந்த உண்மைய உங்ககிட்ட நேர்ல சொல்லதான் நான் இங்க வந்தேன். ஆனா என்னால சொல்ல முடியல. அதனாலதான் இந்த லெட்டர்ல எழுதுறேன். இதை படிச்சுட்டு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க அழைப்புக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இப்படிக்கு காவியா. பேசிட்டியா? இல்ல, பேசல. என்ன காவியா, இவ்வளவு நேரம் இருந்துட்டு பேசலன்னு சொல்ற?